நல்லாயிடும். அப்ப இந்த ஃபேமிலில இருந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம ஆயில்யம் 4 விதவை சாபம் இது என்னங்கறது பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இப்பெல்லாம் கேஷுவலா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, கேஷுவலா ஒரு ஆணை அவமதிக்கிறது, கேஷுவலா பாத்தீங்கன்னா உதாசனப்படுத்துறது, நாட் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது விதவை சாபம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்களோட சாபமும் இருக்கு, ஆண்கள் சாபம்லாம் இல்லாமலாம் இல்லை, ஆண்களோட சாபமும் இருக்கு. இது பெருசா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பெண் என்றால், அப்புறம் இதுக்கும் கமெண்ட் பண்ண போறீங்க, ஒரு பேய் கூட பொண்ணுனா இறங்கி போயிடுமா? எதனால? அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. எதுக்கு கடவுள் ஒரு குழந்தைய தாங்குற சக்தியை, ஒரு உயிரை உற்பத்தி பண்ற சக்தியை எதுக்கு பெண்ணுக்கு கொடுத்தாங்க கேட்டா ஆண்கள் கேட்பாங்க, அப்ப ஆண்கள் இல்லாம பெண்கள் குழந்தை பெற்றுக்குமா? அது கிடையாது. பெண்கள் தான் பெற்றுக்கிறாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. இருந்தாலும் அந்த டெலிவரி பெயின், அந்த இப்பெல்லாம் டெலிவரி இதுல ஆண்களே விட்டுடுறாங்க. அதனால ஓரளவுக்கு தெரியுது. இப்போ இந்த மாதம் சுழற்சி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆண்கள் ஆண்கள் இப்ப பெண்களுக்கு இந்த விஷயம் இருக்கனால ஆண்கள் ரொம்ப உயர்ந்து அப்படி கிடையாது. இவங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு உயிரை உருவாக்குறாங்க பெண்கள். அப்ப இவங்க ஒரு விஷயத்துக்காக இருக்கிறாங்க, ஆண்கள் ஒரு ஈக்குவல். சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல உங்களோட கணவரை நீங்க உதாசனப்படுத்துறீங்களா, ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து திருப்பியும் அந்த கர்மம் அப்படியே உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு கணவன்மார்கள், ஒரு ஆண்கள் பெண்களை உதாசனப்படுத்துறீங்களா, அப்படியே கவனமா வச்சுக்கோங்க, அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவொன்னே எல்லாருமே திருந்திடுங்க அப்படி அது சொல்லலை நான். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பார்த்து எப்பவுமே எல்லாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களாலதான் நம்ம இப்படி இயங்கிட்டு இருக்கோம். இப்ப ஒருத்தருக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இல்ல சூரியன் இந்த மாதிரி கோபம் அதிகமா இருக்க கிரகம் இருக்கு, ராகு கேதுகள் இருக்குன்னா அவங்க சம்டைம்ஸ் கோபமா இருப்பாங்க, சம்டைம்ஸ் யூனிக்கா இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க உங்களை காம்படுத்திக்கிட்டு நிறைய கரெக்டா வாழ்ந்தீங்கனாலே மேக்சிமம் ஆஃப் த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகேங்களா? இப்ப இதற்கான பரிகார ஸ்தலம் போயிடலாமா? புரியுதுங்களா? பெண்களோட சாபம் நிறைய வகைகள் இருக்குங்க. இதற்கான பரிகார ஸ்தலம் எங்க? அத்திவரதர் காஞ்சிபுரத்துல இருக்கிற இங்க எப்ப போகணும்? வைகாசி கருட சேவைக்கு போயிட்டு வாங்க. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க. அத்திவரதர் பாத்தீங்கன்னா, அத்திவரதர் 40 வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் எப்பவுமே மூலவர் அங்க இருப்பாரு. அங்க போயிட்டு வைகாசியில வர கருட சேவை அன்று போயிட்டீங்கன்னா தரிசிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இங்க போயிட்டு வரும்போது இங்கதான் பாத்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான 4ஆம் பாதத்துல இருக்கிற விதவை சாபம் நீங்கும். தமிழ்ச்செல்வி போதும், அவங்க போடுவாங்க நிச்சயமா. கைஸ் போடுங்க, ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? ஆயில்யம் 4ஆம் பாதத்துல விதவை சாபம் நீங்க அத்திவரதர் காஞ்சிபுரம்ல இருக்கிற அத்திவரதர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? இதற்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கு.
நம்ம இதெல்லாம் போனா டைம் ரொம்ப ஆயிடும். நம்ம காவேரி நீர் வரும்போது ஒரு சாபம் பெற்று வந்து பாத்தீங்கன்னா துர்கை வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு சாபம் பெற்று இந்த நம்ம கொடுமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காவேரி நீர் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து அப்படியே படுத்துடுறாரு. அந்த இடத்துல மாறி போடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் அருகில இருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோயில், அங்க இருக்கிற அந்த நீர். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி பெரியதுங்க. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமா இந்த விதவை சாபம் நீங்கிறதுக்கு ஒரே ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான். இதுக்கு அடுத்து என்னங்க? கேட்டை 4. கேட்டை 4. கேட்டை 4ல ஒரு கிரகம் இருந்தா என்ன சாபம் அது? கர்ப்பிணி பெண் சாபம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்ப்பிணி பெண்ணும் பெண் தான், விதவை பெண்ணும் பெண் தான், கன்னி பெண்ணும் பெண் தான். அதுக்கே இவ்வளோ இது பாபத்திலேயே ரொம்ப பாவம். ஏபிசிடி சும்மா கிண்டலா பேசுறவங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ணோட சாபம், ஓகேங்களா? சில சாபங்கள் எல்லாம் நீங்க வந்து அவ்வளவு அலட்சியமா வந்து இப்ப வந்து நினைச்சுக்கிறாங்க. சாபம் இது இல்லை, துரோகம் இதெல்லாம் மதிப்பு மரியாதையே கிடையாது இப்பெல்லாம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கலியுகத்தை நோக்கி நம்ம வந்து போயின்னு இருக்கோம். ஸோ அதற்கான ஒரு விஷயம்தான் இன்னும் வந்து ஒரு 4 ஜெனரேஷன் தாண்டி நடக்கணும்னா அதுக்கு இப்பவே விதை போட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சாபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சாபம் வந்து 27 தலைமுறை வந்து தாங்கணுவாங்க. ஆனா சிலரோடது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் வாரிசே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு மோசமானது பெண்களோட சாபம், கர்ப்பிணி பெண்ணோட சாபம். இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஆகட்டும், அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நிறைய ஃபேமிலியில வந்து பாக்குறீங்க. இப்ப வந்து பாக்குறோம், நம்ம திருமணம் வந்து ஆனதுக்கு அப்புறமாவே அந்த பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தி அந்த பெண்ணே வந்து தற்கொலை பண்ற அளவுக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்து, யாருன்னா தற்கொலை பண்ணுவாங்களா? நம்மளா யோசிச்சு பார்ப்போமா? ட்ரை பண்ண கூட வந்து நம்மளுக்கு தைரியம் வராது. தற்கொலை பண்றதுக்கு தான் ரொம்ப பெரிய தைரியம் வரும். அப்போனா என்ன, அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட மனசை வந்து உடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு உடஞ்சு போனாதான் ஒருத்தவங்க யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்ப அந்த அளவுக்கு உடைக்கப்படுற அளவுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்கன்றது யோசிக்கணும். அப்போ ஒரு கர்ப்பிணி, ஒரு பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணிருக்கோனாதான் இந்த நட்சத்திரத்துல, அதாவது கேட்டை 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இருக்கும். பொன்வனிறம். ஆயில்யம் 3 ஒண்ணும் இல்லைங்க, ஆயில்யம் 3 ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா ஆயில்யம் இருக்குதுனாலே, இப்ப மகம் எப்படி, மகம் நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பித்ரு தோஷம் இருக்குன்னா, அந்த அப்ப ஆயில்யம் வந்துருச்சுனாலே அதுல ஏதோ ஒரு பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? ஏரி காத்த ராமர் கோவில். மதுராந்தகத்துல இருக்கு ஏரி காத்த ராமர் கோயில். இந்த ஸ்தலமும் மிக பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஸ்தலம்ங்க இது. ஒரு பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஏரி ஃபுல்லாவே வந்து அணை வந்து கண்டினியூவா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, பதறிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதறிக்கிட்டே இருக்க, உடஞ்சிடும், முடிஞ்சது, இந்த ஊரே வந்து அழிய போகுது அப்படின்ற இடத்துல ராமர் வந்து
ராமரோட உருவத்தை வந்து அவர் வந்து வெளிச்சத்துல ரொம்ப பிரகாசமா பார்த்ததா வந்து ஒரு ஐதீகம். அப்போ மறுநாள் வந்து அப்படியே வந்து இந்த வெள்ளைக்காரங்க வந்து ரொம்ப பயந்து இருக்கும் போது அந்த இறைவனே வந்து பாத்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மர் அங்க வந்து அந்த ஏரியை வந்து காத்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவிக்கு ஒரு ஆலயம் வந்து கட்டி கொடுத்தாங்க. இவங்க ஆலயம் அங்க இருக்கவும் சீதா தேவிக்கு ஆலயம் கட்டி கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஸ்தலம். இங்க போனீங்கன்னா நிச்சயமா இந்த கர்ப்பிணி பெண் சாபம் நீங்கும். இனிமேல் இந்த பிறவிலையும் வந்து நீங்க இந்த மாதிரியான பெண்களை கஷ்டப்படுத்துறதோ, அதை நீங்க பெண்களா கூட இருக்கலாம், ஆயில்யம் சாரி கேட்டை நாளில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களா கூட இருக்கலாம். ஆனாலும் இங்க போயிடுங்க, ஃபர்ஸ்ட் இங்க போயிடுங்க. அதுக்கப்புறம் வருடம் ஒரு முறையாவது இந்த 2 ஸ்தலத்துக்கு இந்த இதுல கிரகங்கள் இருக்குன்னா வருடம், நான் சொல்றேன் எல்லாமே வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வந்துருங்க. முதல் வாட்டி ஒரு வாட்டி போனீங்கனாலே போதும், வருடம் ஒரு வாட்டி போனீங்கன்னா இன்னும் அது நல்லதுதான். அப்ப மாசாணி அம்மன், பொள்ளாச்சி கிட்ட இருக்கிற மாசாணி அம்மன் கோவில்லையும் வருடத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அங்க மாசாணி அம்மனும் இந்த கர்ப்பிணி பெண்ணோட வடிவத்துல இருந்தவங்க தான். அங்க போயிட்டு மனதார வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இன்னும் லக்னமும் சந்திரனும் இருக்குதுன்னா மனதார வந்து பாத்தீங்கன்னா எந்த பிறவி கர்மாவோ என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து சரணாகதி அடைங்க. நீங்க போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, மாலை எலுமிச்சை மாலையை போடுங்க, அதெல்லாமே செகண்டரி. மனப்பூர்வமா நீங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு நம்ம அந்த ஸ்தலங்களுக்கு வந்து போறது எதற்காகனா அந்த சூழ்நிலையில இருக்க அந்த பஞ்சபூத தத்துவம் நம்ம உடம்புல பண்ணும் போது நம்மளோட பஞ்சபூதமும் அங்க சேரும் போது ஏன் நம்ம வீட்லயே உட்காந்து சாமி கும்பிடலாம் இல்லையா? எதனால போக சொல்றோம்? அந்த காற்று, அந்த நீர், அந்த நெருப்பு கிட்ட நீங்க போகணும். உங்க பஞ்சபூதமும் அந்த பஞ்சபூதமும் இணைந்ததுன்னா இதற்கான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நான் சொல்ற பழனி முருகர் கோயில் போங்க, ஹெல்த் இஷ்யூவா பழனி அத்தனை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அத்தனை மிராக்கிள்ஸ் அங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த மண் தத்துவத்துல பழனி முருகர் கோயில்ல இருக்கிற மண்ணுல உங்களோட கால், உங்களோட மண் தத்துவமான உங்களோட கால் அந்த இடத்துல பதிவும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புல அந்த எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கும். மார்ஸ் அதாவது செவ்வாய்க்கோளோட கதிர்வீச்சுகள் பழனியில அதிகம். நம்மளோட ரத்தம் உடம்புல வந்து ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா, தலைவலி வருதா, கண் ப்ராப்ளமா, எனி ப்ராப்ளம், மூட்டு வலியா, கேன்சரா, வாட் எவர், என்ன பிரச்சனை, ரத்தம் கெட்டு போயிருந்தாதான் அது வந்து நடக்கும். அப்போ இந்த செவ்வாய்க்கோள் என்ன ஆகுது, அந்த நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்திகரிக்குது அந்த கதிர்வீச்சுகள். அந்த பஞ்ச தத்துவத்துல உங்களோட பஞ்ச தத்துவம், உங்க உடம்பு ஒரு பஞ்ச தத்துவம் தான். இந்த பஞ்ச தத்துவம் வந்து அங்க போய் சேரும் போது அது சரிப்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? சோ இதனாலதான் நம்ம அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு. இப்போ ஒரு திருப்பதி போறோம், சந்திரன் கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கிற இடம் எதுனா பாத்தீங்கன்னா திருப்பதி. அப்ப இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் நீங்க நார்மலா ஒண்ணுமே பண்ணாதீங்க ஒரு பகல் வேலையில. ஓகேங்களா? அது ஈவினிங் போனாலுமே ஒண்ணுதான். பட் ஆனா சூரியனோட ஒளி எதுக்கா இருந்தாலும் நம்ம கர்மாவை வந்து அழிக்கணுமா, நிச்சயமா நம்மளுக்கு வந்து சூரியனோட அனுகிரகம் தேவை. அப்போ நீங்க வந்து பகல்ல வந்து ஒரு பூஜை, ஒரு நிவர்த்தி, ஒரு இந்த தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சந்திரனோட இதுல நீங்க பண்றீங்களா, சூரியனோட இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சூரியனோட இதுல பண்ணும் போது நீங்க ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணும் போது டபுள் த பலன் ஈஸியா வந்து கொடுக்க முடியும். சோ எழுதிட்டீங்களா? கேட்டை நாளில கர்ப்பிணி பெண் சாபம், ஏரி காத்த ராமர் கோவில் மதுராந்தகத்தில் இருக்கிறது. அண்ட் வந்து மாசாணி அம்மன் கோயில் பொள்ளாச்சி கிட்ட. இதுல என்ன டவுட்ஸ் இருக்குங்களா?
எல்லாரும் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் பெரிய லைவ் செஷன் இருக்கு, அதுல பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் வாங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. யாருக்கு லைன் கிடைக்குதோ நிச்சயமா உங்களுக்கான தெளிவான ஒரு விளக்கம், தெளிவான ஒரு பதில் நான் சொல்றேன். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? கடைசி இப்ப கண்டாந்திரம் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம லைவ்ல வரும்போது இனிமே வந்து கண்டாந்திரம்னா என்னன்றத கேட்க கூடாது, சரிங்களா? இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போறது என்னன்னா ரேவதி 4. கன்னி பெண் சாபம். ரேவதி 4ல ஒரு கிரகம் இருந்தா என்னது? கன்னி பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அது என்னங்க? அது விதவை சாபம், என்ன சொல்றது, கர்ப்பிணி சாபம், கன்னி பெண் சாபம், என்ன இது? எல்லாமே பெண்கள் தானே, பெண்கள் சாபம்னு போயிடலாமே. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ். ஒரு கர்ப்பிணி சாபமே இருக்கட்டும், ஒரு 2 மாசமோ 3 மாசமோ எல்லாமே உயிர் தான். இருந்தாலும் நிறை மாசத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பெண்ணோட மனசு எவ்வளவு, இந்த மாசாணி அம்மனோட வரலாறுலாம் போய் பாருங்க. ஓகேங்களா? சோ கன்னி பெண் சாபம் அகெயின், எப்படி விதவை சாபம் ரொம்ப மோசமானதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கர்ப்பிணி பெண் சாபம் எவ்வளவு மோசமானதோ, ஒரு கன்னி பெண்ணோட சாபம் நிறைய ஃபேமிலியில வந்து பாப்பீங்க. எனக்கு வந்து 30 வயசு ஆகுது மேடம், கல்யாணம் இன்னும் ஆகல. எனக்கு 40, நேத்து கூட ஒரு கிளைண்ட் 44 வயசு ஆகுது. போன வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் வந்து ஒரு 2 மாதங்கள் தான் ஆகுது நம்மள தொடர்பு கொண்டாங்க. நிறைய விஷயங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க சொல்றாங்க, அது லைக் எப்படி அவ்வளோ ஒரு பெயினான, நாட் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகல, அது கிடையாதுங்க. ஒரு ஊர் உலகத்துல கேட்கறதாகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறா, கல்யாணம் ஆகலைன்னா அவங்க அப்பா அம்மாவை கேளுங்க, அந்த வழி எத்தனையோ பேர்கள் வந்து லைவ்ல வந்து கேட்கறாங்க. மேடம் எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 36 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல. இந்த கன்னி பெண் சாபம் இருந்தாதான் 30 வயசு 40 வயசு ஆகிய ஒரு ஆண் கல்யாணம் ஆகாம இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டுல கன்னி பெண்ணோட சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை நிவர்த்தி பண்ணாம சரியாகுங்களா? நிறைய ஜோதிடர்களே சொல்றாங்க, இதான் உன் கர்மா, இதுதான், நீ வந்து இதெல்லாம் மாத்தவே முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அது சும்மாவா வந்து கோயில்லாம் கட்டி வச்சிருக்காங்க? சும்மாவா இத்தனை கோடி மக்கள் வந்து போய் கோவில உட்கார்ந்துட்டு இருக்கிற சும்மாவா? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி 1ஆம் தேதி, போய் ஒரு ஈவினிங் வெளில போனீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து என்னென்னவோ பண்ணட்டும், ஃபன்னா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், கோயில்ல போய் பாருங்க எத்தனை கூட்டம் இருக்குன்னு. அப்ப எல்லாருமே முட்டாள்களா? அத்தனை பேரும் நம்புறாங்க, அத்தனை பேருக்கும் நடக்குது. சும்மாவே நடக்குதா? எதுக்கு? நிறைய பேர் நம்ம சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம். நான் இவ்வளோ நிறைய பேர் ரொம்ப சயின்ஸ்ன்னு இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இது இருந்தாங்க, இந்த சும்மா சொன்னாங்க, நான் போனாங்க. நீங்களே நான் எதுவுமே சொல்ல, நீங்களே வந்து யூடியூப்லயும் போய் பாருங்க, கூகுள்லயும் போய் பாருங்க. சரி, இப்பதான் வந்து இந்த ஒரு 10 வருஷமா தான் யூடியூப், கூகுள் இது எல்லாமே. இதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷம் முன்னாடியே சொல்லுங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, எனக்கு குழந்தை கிடைச்சதுங்க, இந்த கோயிலுக்கு போன எனக்கு கல்யாணம் நடந்ததுங்க, இந்த கோயிலுக்கு போன என் வீட்டுல இருந்த கஷ்டம் தீர்ந்ததுங்க. எப்படி சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லைவே பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? பாருங்க 500 பேர் கிட்ட பாக்குறாங்க. சும்மா வந்து பார்ப்பாங்கடா யாருன்னா? டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை தூங்கலாம், வீட்டுல பசங்களோட விளையாடலாம், வெளியே போகலாம். நம்ம லைவை நிறைய பேர் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது. நம்ம வாழ்க்கை மாறாதா?
எதை தின்னா பித்தம் தெரியும், ஏதாவது பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டோமா? யாராவது நம்மள கைட் பண்ண மாட்டாங்களா? எந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தாதா? நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போமா? இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை தாய்மார்கள் வந்து அழுகுறாங்க தெரியுமா? தன் தம்பிக்காக, அண்ணனுக்காக, தங்கச்சிக்காக, கூட பிறந்த அக்காக்காக. அவங்க வாழ்க்கை மாறாதா? எதனாலன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா சரிங்களா, இவங்களுக்கு 2 குழந்தை. தோஷம் இவருக்கு என்ன நடக்குது? ரேவதி 4ல ஒரு கிரகம் நிக்குது. இதெல்லாம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து சும்மாவே கமெண்ட் பண்றாங்க, இது இல்ல அது இல்ல, இந்த ஜோதிடம் இல்ல அந்த ஜோதிடம் இல்ல. இதெல்லாம் எல்லாருமே ஜோதிடம் என்னைக்குமே உண்மைங்க. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இன்னும் 10,000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஜோதிடம் உண்மை. ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்றதா இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுக்கு நான் உண்மையா, நாட் ஒன்லி ஜோதிடம், நீங்க வந்து நான் இது வந்து சொல்லணும்னே இருந்தேன். நீங்க வந்து எனி ப்ரொஃபஷன் இருங்க. நீங்க வந்து டாக்டரா இருங்க, நீங்க வந்து ஒரு சமையல்காரரா இருங்க, நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்டா இருங்க, வாட் எவர், நீங்க வந்து ஒரு குப்பை பெருக்கிறவரா இருங்க, வாட் எவர், என்ன தொழில் வேணா செய்யட்டும், உங்க தொழில் தான் உங்களோட கர்மகாரகன். உங்க தொழிலை நீங்க உருப்படியா உண்மையா செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு அதுக்கான பலன் டபுள் ட்ரிபிள் தென் இது வரும். ஒருத்தர் வந்து தப்பா ஒரு தொழில் செஞ்சு அது ஜெயிக்கிறாருன்னா கண்டிப்பா அது வந்து லாங் டேர்ம் இருக்கவே இருக்காது. நீங்க கவலையே பட வேணாம். ஒருத்தர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு, உண்மையா இருக்காரு, தோத்துக்கிட்டே இருக்காரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவார். நீங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து, நம்ம இதை முடிச்சிருவோம் அப்புறம் அதுக்கு வரேன் சரிங்களா. ஸோ இவரோட சிஸ்டர், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சன்னு, இது வந்து செகண்ட் டாட்டர். இப்ப இவரோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம். ஓகேங்களா. இங்க மகரத்துல வந்து சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் இருக்கார் மகரத்துல, சனி ஆட்சி பெற்ற சனி. அப்ப இந்த 3ஆம் பார்வை இது எந்த டிகிரியில இருக்கு, இது எந்த டிகிரியில இருக்குன்னு இல்ல, இந்த 3ஆம் பார்வையா ரேவதி 4 வந்து பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் என்னது? இளைய சகோதரம். அப்ப இவருக்கு கல்யாணம் ஆயிடும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களோட ஜாதகத்தையே பார்ப்போம். என்னடா இவருக்கு ஆயிடுச்சு, இவருக்கு தான் ப்ராப்ளம், இவருக்கு ஆயிடுச்சு இவங்களுக்கு ஆகலைன்னு பார்ப்போம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி பாதிப்பு வந்திருக்கும். இந்த கண்டாந்தரத்தை பாக்குதா, அது என்ன ஆயிடுது? கன்னிப்பெண் சாபமாயிடுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஓகே, இது விட்டுருங்க. இங்க மாமாவோட 3ஆம் இடம் என்ன? அதுதான் தாய் மாமனும். நாட் ஒன்லி இவங்க ஒருத்தருக்கு தான் ஆகும்னு கிடையாது, இவங்க பிரதர் இருப்பாங்க. இவருக்கு 3ஆம் இடம் என்னது? தாய் மாமன். அதையும் பாதிக்கும், இவருக்கும் நடக்காது. அல்லது இவருக்கு நடந்து வந்து பிரேக்கப், மீன்ஸ் கல்யாணம் வந்து தடங்களாயிருக்கும். இவர் ஜாதகம் நல்லாதான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப சொந்த பந்தம்னா என்ன, சொந்த பந்தம்னா எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது. இப்ப இவர் நிவர்த்தி பண்ணாருன்னா இவங்க 2 பேருக்குமே, 2 பேர் நான் சும்மா சொல்றேன், ஒருத்தரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம். இது வந்து தீவிரத்தை பொறுத்து. இப்ப வந்து இங்க வந்து சனி இருக்கு பிளஸ் மாந்தியும் இருக்கு, தீவிரம் அதிகம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நன்றி நன்றி தமிழ் செல்வி. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. சோ இதுக்கு பின்னாடி நிறைய எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது உங்களுக்கு. ஸோ உங்க ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, அதை நிவர்த்தி பண்றீங்கன்னா நாட் ஒன்லி உங்களுக்கு, உங்களோட சார்ந்த உங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்குமே அது வந்து நல்லதா போய் முடியும். இப்ப உங்க ஃபேமிலி இதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க அம்மா, உங்க மீன்ஸ் உங்க தங்கச்சி நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மாமா வேற ஃபேமிலி, ஆனா எப்படி பாதிக்குது பாருங்க.
இதுவே வந்து இந்த பார்வையை பொறுத்து 9ஆம் இடத்துல பார்த்தது உங்களோட அப்பா ஃபேமிலியை பாதிக்கும். ஸோ எந்த இடத்த இருக்கு, எந்த இடத்த பாக்குதுங்கிறது வந்து நம்ம மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? சோ இவ்வளவு மோசமான பாதிப்புகள் இருக்கு பெண்களோட சாபத்துல. இதற்கு பரிகார ஸ்தலம் மதுரை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கும், சமாளிச்சுக்கோங்க. மதுரை அருகில் வந்து தேவிப்பட்டினம் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் வந்து இருக்கு. கடல் காத்த பெருமாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு பூஜை, தேவிப்பட்டினத்துல போய் கடல் காத்த பெருமாள் மகாவிஷ்ணு பூஜை. அது மட்டும் இல்ல, இந்த கன்னிப்பெண் சாபம் இருக்கிற வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம, கன்னிப்பெண் சாபம் கல்யாணம் தான் ஆகாம இருக்கும் அப்படி கிடையாது. அந்த வீட்டுல இருக்க பெண்கள் வந்து அதிக பாரத்தை சுமப்பாங்க, அதிக கஷ்டப்படுவாங்க. இப்ப இங்க வேற எதுனா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப அந்த பார்வை வந்து இப்ப எனக்கு வந்து கண்டாந்தரத்துல எந்த நட்சத்திரம் இல்லைங்க, எனக்கு வந்து அஸ்வினி 1ல எந்த நட்சத்திரமும் இல்ல, மகம் 1ல நட்சத்திரம் இல்ல, மூலம் 1த்துலயும் நட்சத்திரம் இல்ல. அதே மாதிரி புதன் நட்சத்திரலயும் ஆயிலும் கேட்டே ரேவதி 4ஆம் பாதத்துல நட்சத்திரம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, அப்படி கிடையாது. பார்வைகள் நான் இப்ப சொல்றேன், அடுத்து அதுதான் சொல்றேன். பார்வைகள் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. பார்வைகள் இருந்தா எந்த வீட்டை பார்க்குதோ அந்த உறவை வந்து பாதிக்கவும் செய்யும். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? தேவிப்பட்டினம் கடல் காத்த பெருமான் மகாவிஷ்ணு பூஜை அங்க போய் பண்ணுங்க. வருடம் ஒரு முறை முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஓகேங்களா? இதுல எதனா டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்து நம்ம மொபைல் நம்பர் இதுக்கு போயிடலாம். இதுல எதனா டவுட் இருக்கா? ஒரு பேப்பர்ல உங்களோட மொபைல் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. இதுல எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நீங்க வந்து கமெண்ட்ஸ்லயும் உங்களோட டவுட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து தனித்தனியா போடுவாங்க, அப்ப போடும் போதும் சரி உங்களோட டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பண்ணுங்க. நிச்சயமா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஒருத்தர் ஹஸ்தம் 2ஆம் பாதத்துல வந்து பிறக்கிறார். சரிங்களா? அப்போ கண்டாந்திர நட்சத்திரம் என்பது உங்களோட முதல் நட்சத்திரத்துல இருந்து முதல் நட்சத்திரம், அதுக்கப்புறம் 36வது நட்சத்திரம், 37வது நட்சத்திரம், அகெயின் வந்து பாத்தீங்கன்னா 72வது நட்சத்திரம்.
சாரி பாதம் பாதம் சாரி பாதம் 73வது பாதம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 108வது பாதம். இப்போ கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 1 கண்டாந்திரம் இல்லைங்களா, ரேவதி 4 வந்து கண்டாந்திரம். இது வந்து 1வது பாதம், இது 108வது பாதம். ஸ்டார்டிங் எண்டு ஸ்டார்டிங் எண்டு ஸ்டார்டிங் எண்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ ஆரம்பம் எது 1வது பாதம் 36வது பாதம், அகைன் 37வது பாதம் 72வது பாதம், 73வது பாதம் 108வது பாதம். இந்த இதுலயும் நட்சத்திரங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து ஹஸ்தம் 2 தான் உங்க பாதம்னா ஹஸ்தம் 2 எங்க இருக்கும், கண்ணில இருக்கும். ஓகேங்களா. சோ இதுல இருந்து நீங்க கணக்கு, இதுதான் உங்களோட முதல் பாதம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் 3ஆம் பாதத்துல வந்து நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட முதல் பாதம். இதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணிக்கணும். புரியுதுங்களா. அப்படி இல்ல நான் வந்து ஒரு திருமணத்தால வந்து எங்க ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து இந்த காரணங்கள் தான் இருக்கும். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, அடுத்து போயிடலாமா. சூப்பரா. இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா?